ஹாய்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு டின்னர் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சப்பாத்தி அப்புறமா தக்காளி தொக்கு. சப்பாத்தி வந்து நம்ம எப்பயும் பண்ணுறது தான். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சப்பாத்தி உருளைக்கிழங்கு சப்பாத்தி பண்ண போகிறோம். அதாவது ஆலு பரோட்டா பண்ண போகிறோம். எல்லோரும் விரும்பி கேட்டிருந்த ஒரு ரெசிபியும் கூட இது. அதுக்கு சைடிஷாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு. இந்த உருளைக்கிழங்கு சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு கொஞ்சம் காரசாரமாக புளிப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ தொட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து தக்காளி தொக்கு பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய வேலை தான். முதல்ல நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கலந்தாச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். நம்ம எப்பயுமே சப்பாத்திக்கு மாவு பிசையும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் எப்பயுமே சொல்கிறதான், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா உப்பு எண்ணெயும் போட்டு இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும். அப்போ தான் உப்பு அந்த எண்ணெயெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி லைட்டாக சூடு பண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் தான் இப்போ பிசைகிறேன். இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. அது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம தக்காளி தொக்கு செஞ்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம் பொரிஞ்சதுமே கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் ஒரு 3. இதை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே தக்காளி அரைச்சிக்கலாம். நான் வந்து 6 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக 6 தக்காளி. இப்போ இதை அரைச்சிக்கலாம். தக்காளி வந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். இது கூட குழம்புத்தூள் 1 2 ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துட்டு தேவையான உப்பு. இப்போ இதை கலந்து விட்டுறலாம். மஞ்சள் தூள் வந்து குழம்புத்தூள்லேயே இருக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அப்படின்னா கூட மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி, அவ்வளோதான். இதுக்கப்புறமா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்தளவுக்கு தண்ணி நமக்கு போதும். இப்போ நல்லா கொதித்து வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம வேக வச்சு இறக்கிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதில் கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு இறக்கிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து தக்காளி தொக்கு வந்து ரொம்ப அருமையாக செஞ்சு முடிச்சாச்சு. நான் வந்து தக்காளி தொக்கில் வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மனம் வந்து ரொம்ப பிடிக்கும். வெந்தயம் போட்டு தாளித்தாலே அந்த குழம்பு மணமாக இருக்கட்டும், ரொம்ப மணமாக இருக்கும். ஆனால் ஒரு தக்காளி தொக்குக்கு வெந்தயம் கடுகு 2 சேர்த்து போட்டு தாளித்து பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப மணமாகவும் இருக்கும். நம்ம தக்காளி தொக்கு எப்பயுமே நார்மலாக சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற தக்காளி தொக்கு வந்து நீங்கள் இந்த வெந்தயம் போட்டு தாளித்து ஒரு தொக்கு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ மணமாகவும் அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க தக்காளி தொக்கு வந்து சாதத்துக்காக இருக்கட்டும், சப்பாத்திக்காக இருக்கட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் தக்காளி தொக்கு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரே மாதிரி நம்ம தக்காளி தொக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எதுவுமே மாற்றம் கிடையாது, எல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி தான். ஆனால் தாளிப்பு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாளித்து பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ தக்காளி தொக்கை இறக்கி வச்சுட்டு நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். 3 உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சாச்சு. இதில் உருளைக்கிழங்கை மசிச்சாச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா தூள், அதே போல் 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக ஆம்ச்சூர் பவுடர்
சீரகத்தூள் அதே அளவு, அந்த ஆம்ச்சூர் பவுடரில் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதே அளவுக்கு சீரகத்தூள், தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க கலந்தாச்சு. உருளைக்கிழங்கு வந்து நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிட்டோம். மாவும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம் இல்லையா, மாவும் நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ எடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு மாவும் பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மாவை எடுத்துக்கலாம். எப்பயும் எடுக்கிறத விட கொஞ்சம் பெரிய சைஸ் மாவாக எடுத்துக்கலாம். சப்பாத்தி பலகையில் கொஞ்சம் மாவு தூவிட்டு கொஞ்சம் சின்னதாக தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். லைட்டாக இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு, இவ்வளோ தேய்ச்சா போதும். இதில் உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. இல்லை அளவுக்கு அதிகமாக வச்சிங்கனாலும் உருண்டை பிடிச்சி தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை மூடிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை தேய்ச்சி எடுத்துடலாம். மேலே மாவு தூவிட்டு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் மெதுவாக தேய்க்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து வெளியில் வந்துடும். அதனால் பொறுமையாக தேய்ச்சிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சாச்சு. உருளைக்கிழங்கு வெளியில் வந்துடாத அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இதே போல் மற்ற எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி வந்து இப்போ தேய்ச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுடணும். ஒரு 2 தடவை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பக்கம் திருப்பி போட்டாச்சு. இப்போ லைட்டாக மேலே எண்ணெய் இல்லைன்னா பட்டர், உங்களுக்கு எது விருப்பமோ அதை தடவிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வைங்க. ஏன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இல்லையா சப்பாத்தி, அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா பொறுமையாக வேகும். 2 பக்கமும் லைட்டாக எண்ணெய் தடவி இல்லைன்னா பட்டர் தடவி 2 பக்கமும் நல்லா இப்படி அமுத்தி அமுத்தி கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கணும். பொறுமையாக வேக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே இருக்க மாவெல்லாம் வெந்திருக்கும். 2 பக்கமும் வேக வச்சாச்சு. இப்போ எடுத்துடலாம். அருமையான உருளைக்கிழங்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இருக்கிற மீதி சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். தக்காளி தொக்கு, உருளைக்கிழங்கு சப்பாத்தி, மேலே ஒரு பட்டர் வச்சுருக்கேன். அது அப்படியே உருகிட்டு நிற்கிது. அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு சப்பாத்தி அப்புறமா தக்காளி தொக்கு ரெண்டுமே செஞ்சு முடிச்சிட்டோம். உருளைக்கிழங்கு சப்பாத்தினாலே ரொம்ப வேலை போல், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக யோசிப்போம். எல்லாருக்குமே அந்த ஒரு யோசனை இருக்கும். அதனாலேயே நம்ம அடிக்கடி வந்து உருளைக்கிழங்குல சப்பாத்தி பண்ண மாட்டோம். நார்மல் சப்பாத்தியே பண்ணிட்டு போயிடுவோம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சப்பாத்தி ரொம்ப ருசியாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா ரொம்ப சிம்பிளான வேலையில் முடிஞ்சிடும் உருளைக்கிழங்கு சப்பாத்தி வந்து. ஏன்னா நம்ம வேக வச்சு அந்த மசாலா, பச்சை மசாலா போட்டு தான் நம்ம பிசைஞ்சு வைக்க போகிறோம். அதில் தாளிப்பு எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது. அதனால ரொம்ப ஈஸியான ஒரு வேலை உருளைக்கிழங்கு சப்பாத்தி. கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி அது வந்து கஷ்டமான ஒரு வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் உருளைக்கிழங்கு சப்பாத்தி இதே மெத்தடில் செய்யுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களே நினச்சி பார்ப்பீங்க, ஐயோ இதைத்தான் நம்ம அடிக்கடி செய்யாமல் போயிட்டோமா, இனிமேல் அடிக்கடி செய்யலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு உருளைக்கிழங்கு சப்பாத்தி. அதே சமயம் இந்த சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெண்டையும் தொட்டு சாப்பிட்டு பார்க்குறப்போ வீட்டில் இருக்க எல்லாரும் சரி நீங்களுமே சரி செஞ்சுட்டதுக்கப்புறம் ரொம்ப பாராட்டு வாங்குவீங்க. உங்களுக்கு நீங்களே பாராட்டிப்பீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.